நாகப்பட்டினத்தில் வரக்கும்போயிருங்கிற ஒரு இடத்துல வந்து கோரக்கர் சித்தர் கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். நான் வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போகவே முடியல. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த கோயில் வந்து வியாழக்கிழமை அப்புறம் வந்து பௌர்ணமி தினத்துல வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை போயிருக்கேன். இந்த வீடியோ எடுத்து ஒரு 5-6 டேஸ் இருக்கும். போன செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி போனது. ஆனால் நான் இப்போ தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், நீ தான் அப்லோட் பண்ணுறேன். எடிட் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இந்த கோயிலுக்கு வந்தாக்க மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி அமைதியாக நல்லாயிருக்கும். நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வர மறக்காதீங்க. இன்னைக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பாங்க. சரின்ட்டு ஃப்ரீயாக இன்னைக்கு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. கோயில் உள்ள நுழைஞ்சதுமே ஒரு அமைதி இருக்குங்க. அது வந்து உணர்ந்தாலும் தெரியும். நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த சித்தர் ஃபோட்டோலாம் நிறைய வச்சுருந்தாங்க, அதனால் பார்த்துட்டு அப்படியே கருவறையை ஒரு சுற்றிட்டு இருந்துச்சு. கோவில் வந்து நார்மல் சைஸாக தான், ரொம்ப பெருசாகவும் இருக்காது, சின்னதாக இருக்காது, நல்லாயிருக்கும். கோயில் அப்படி ஒரு அமைதியாக இருக்குங்க, ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப எல்லா கவலையும் மறந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு ஃபீல்.